இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இடது கை மட்டும் எரியாத நிலையில் காலில் இருந்த மெட்டியை வைத்து பெண் என அடையாளம் கண்ட போலீசார் உட்கார்ந்த நிலையில் சடலம், கயிறால் கட்டி எரித்த கொடூரம் என சரத்குமார், அசோக் செல்வன் நடித்த போர் தொழில் கிரைம் த்ரில்லர் பட பாணியில் நடந்த கொடூர கொலையால் அதிர்ந்து போயிருக்கிறது தென்காசி காவல்துறை. தென்காசி மாவட்டம் கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை இலத்தூர் பகுதி. அங்கிருந்து 500 மீட்டர் தொலைவில் மதுநாதபேரி குளம் அமைந்துள்ளது. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த குளத்து பகுதிக்கு வந்தவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. எரிந்த நிலையில் சடலம் கிடப்பதை பார்த்தவர்கள் பதறி அடித்துக் கொண்டு இலத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போலீசார் இது சாதாரண கொலை போல தெரியவில்லை என அதிர்ந்து போய் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். உடனே மாவட்ட எஸ்பி அரவிந்த் நேரடியாகவே ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணையை தொடங்கினார். தடயவியல் நிபுணரும் ஸ்பாட்டுக்கு வந்து தடயங்களை சேகரிக்க தொடங்கினார். எரிந்த நிலையில் சடலமாக கிடந்த உடலில் இடது கை மட்டும்தான் எரியாமல் மிச்சம் இருந்தது. கரிக்கட்டையாக கிடந்த சடலம் உட்கார்ந்த நிலையில் எரிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனால் அப்போதே அங்கு பரபரப்பு தொற்ற ஆரம்பித்து விட்டது. ஆனா பெண்ணா என பரிசோதித்த போது காலில் மெட்டி இருப்பதை கண்டறிந்து பெண் என உறுதி செய்தனர். மேலும் விசாரணையில் 30 வயது மதிக்கத்தக்க பெண் என்பதும் தெரிய வந்துள்ளது. உடலுக்கு அருகே மது பாட்டில்கள் கிடந்ததையும் தடயவியல் துறையினர் சேகரித்தனர். ஒவ்வொரு கொலைக்கு பின்னணியிலும் ஒரு மோட்டிவ் இருக்கும். இந்த பெண் கொலையில் வெறும் கொலை மட்டுமே மோட்டிவ் அல்ல, அதாவது உயிரை எடுப்பது மட்டுமே நோக்கமல்ல. பழி தீர்க்கும் நோக்கத்தோடு கயிறை கட்டி உட்கார வைத்து அந்த பெண்ணின் கண்ணை நன்றாக பார்த்து நேருக்கு நேர் நிதானமாக பேசி சித்திரவதை செய்து துடிதுடிக்க கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் திருமணத்தை தாண்டிய காதல் பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது காரணமாக இருக்குமா என பல்வேறு கோணங்களில் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இளம்பெண் எரித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.